ஒரு சில இதில் இந்த 2 இது வச்சிருக்காங்க. எதுக்கு மொபைல் ஸ்டாண்டு இன்னைக்கு பார்த்தா 3 இது இருந்துச்சு. கேபிள் பார்த்துருப்பீங்க. கேபிளில் அந்த மாதிரி வண்டியில் அந்த ட்ரக்கில் அடிச்சு நிப்பாட்டாங்க. நம்மளுக்கு டிரைவர் எந்த ஸ்டாப்பில் அந்த வண்டியில் இருந்தவர் பயப்பட மாட்டாங்க. இப்போ மாதிரி இங்கிட்டு போறிய இங்கிட்டு போறிய எல்டி நிற்கிறானே. என்னது எல்டி இருக்கிற பையன் அடிச்சுக்கிட்டீங்க. சிங்கிறதுக்கு போறிய இப்போ? தலைவர் இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு அனிருத் பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்க்கல, நான் அன்னைக்கு போகல. அப்புறம் வீடியோ போட்டு வச்சுருந்தீங்க. அது நம்ம கேரளா பையன் போனான். இந்த ரூட்டு வந்திருக்கீங்களா? இங்கே தானே போடுவேங்க. பொன்னி மிஸ் ராமர்ல இருக்கு. இந்த ரெண்டாப்ல பிறகு இங்கிட்டு வந்து அங்கனே போட்டு உட்காந்து நின்றுக்கலாம்ல. நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்க தானே. அப்போ ரவுண்ட் அடிக்க அப்போ இங்கே நிப்பாடி போறியப்ப? ரவுண்ட் அடிச்சுட்டே நிப்பாடி போகலான்னு பார்த்தேன். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற நினைக்கிறம்மா மனசு. இந்த மனசு நிலந்தான் வந்து விழுந்த நல்ல விதைதான். சந்திரனைத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் சொந்த கதை தான். பாடணும்னா கூட குட்டிவா கூறப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேலை பொண்ணு வாசமுள்ள சோலை. சந்தனங்கரைச்சி பூசணும் எனக்கு முத்தையங்கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சிச்சு. ஹவர்லி பார்க்கு பாட்டு முடிஞ்சு பிரைஸ் கொடுங்க. செலக்ட் ஆகல. ஐயோ ரிஜெக்டடா. எத்தனை பேர் பாடுனது? ஒரே லைனுக்கு ஒருத்தனுக்கே ரிஜெக்டா? இது நல்லா இருக்குல்ல. நீ ஒருத்தன் தான்டா, ஒருத்தனுக்கே ரிஜெக்டா? இது காசு யார் கட்டுவா? ஓனர் கட்டிக்குவாங்க. அதுக்கு பேர் கேட்க மாட்டாரா? என்ன இங்கே போய் பார்க் பண்ணி போட்டுருக்க கேட்க மாட்டாரா? அதெல்லாம் பெருசு கணக்கு கட்டுக்க மாட்டாங்க. 106 ரூபா காடு கீழே. பைக்கு கூட இங்கே காசு தான், எங்கேயுமே நிறுத்த முடியாது. இங்க வாருங்கண்ணே, எப்படி எந்த அளவுக்கு ஒட்டி இருக்காது? அந்த ஒட்டி நிப்பாட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒட்டி நிப்பாட்டோம்னா அது அடிச்சு தள்ளிடும்ல. அதுதான் அந்த கரெக்டான அளவோடு தான் வச்சிருப்பாங்க. கூறப்பட்டு சேல் வாங்கி வந்து அண்ணேனா ஸ்மார்ட் பஞ்சாப். சரங்குன் ரோடு. இந்த ரோடுக்கு பேர் சரங்குன் ரோடு. வீரமங்கலம் வந்து சரங்குன் ரோட்டில் தான் இருக்குது. சந்தனங்கரைச்சி பூசணும் எனக்கு முத்தையங்கணக்கு மொத்தமும் உனக்கு. இதில் போக முடியாது. நம்ம ஊருக்காரங்க போல இருக்கு. ஏன் என்ன பண்ணாப்ல? விட மாட்டேங்கிறான். லைட்டாக அப்படி மூவ் பண்ணான். இந்த ரோடு இல்லைனா அந்த ரோடு சொல்ல வேண்டியதானே? இங்கே ட்ரைவிங் ஸ்கூல் கேட்க வந்தோம். ட்ரைவிங் ஸ்கூலா? இந்த உள்ள இருக்கு.
நிப்பாட்ட இடத்துக்கு போங்கல, நல்லா என்னடா இருந்துச்சு. தங்களையே அத்தாவும் சொல்லுதான். இந்த ஊருக்கு வரும்போது செண்டு கிண்டலாம் வந்துருங்க. சிங்கப்பூர் செண்டு அது இந்த ஏரியா தான். தேக்காதேன். நானா போற ஊருக்கு போக மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வாங்க மாட்டேன். அப்புறம் நம்ம ஊர்ல கேடிஎம் சென்டர் இருக்கு. ஆமா, இங்க உள்ளது அங்கே விற்கும். ஆமா, இங்க 100 ரூபா, அங்க 10 ரூபா தூக்கி போயிட்டு பாக்கெட்ல போட்டு போய் அது எல்லாமே அங்கேயே கிடைக்கும். ஆமா, இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தானே ஒரு தைலம் கொடுத்தானா அப்படின்றாங்க. நம்ம வந்த வழி தெரியாது. ஏதாவது ஒண்ணு ஏதாவது திருவிழா வந்துச்சுன்னா, அவன் வெளிநாட்டுல இருக்கான்ப்பா, அவனை கேளுங்கப்பா, காசு தருவாப்பா அப்படிம்பாங்க. 10 ரூபா கேட்க மாட்டாங்க. அவன் 1 லட்சம் கேளுங்க, வெளிநாட்டு பாட்டினா 1 லட்சம் கேளுங்க அப்படிம்பாங்க. நான் பார்த்துருக்கல, ஏதோ கொடுத்து வச்சவங்க மாதிரி. ஏசுங்க, இங்கே உள்ள போலீஸுக்கு எத்தனை வயசுல 60 வயசு ரிட்டர் கிடையாதா? தெரியல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட முடியாது. அது சின்ன சின்ன பசங்களாம் போலீஸ் ஆனே. அவன் உடம்புல தெம்பே இல்லை, சும்மா தான் இருக்கான். அவனும் போலீஸ் எப்படி எலிஜிபிள் ஆனா என்ன ஹோட்டல் பாஸ் எங்க இருக்கு? சகுந்தலா ரெஸ்டாரண்ட். எல்லாமே சேக்காவை பொறுத்தளவு சக நம்ம ஆட்களை பார்க்காத ஏரியா அந்த ஏரியா சிங்கப்பூர்ல. நம்ம ஆளுக்கு இதில் உள்ள ஆளுக்கு இல்லாத சைனா டவுன் இருக்காது. அங்கே சைனா மற்ற எல்லாமே எல்லா இடத்துலையும் நம்ம இதுலேயே நம்ம ஆளு இருக்கு. சைனா டவுன்லேயே நம்ம ஆளு. இந்த அதில் போங்க, அதில் போகலாம். ஆனால் வெயில் நம்ம ஊரோட கொளுத்துது இங்கே. நேராக போடலாம். இப்போ நேராக போனால் போகலாமா? நேராக போனால் தான் என்ன, நான் டெலிவரி கொடுக்குற இடம் அங்கே தான் இருக்கு. இந்த நேராக ஒரு பில்டிங் இருக்குது. அது இந்த ஃபஸ்ட்டு கடை இதுக்குள்ள நடுவில் இழுச்சு ஒயில் போட்டுருப்பாங்க. கீழே சூப்பர் மார்க்கெட் இருக்காங்க, இங்கே தான் போவோம். பத்து மீட்டர் இடைவெளி நிப்பாட்டணும். இப்படி தான் நிப்பாட்டணுமா? இல்லை, அந்த அவர் எப்படி நிப்பாட்டுறாரு? ஏங்க எக்ஸாமுக்கு சொல்லுவீங்க. நம்ம ஊரில் ஒட்டிக்கிட்டு போய் நிப்பாட்டுவேன் நானா? இவர் எப்படி நிப்பாட்டுறாரு? எல்லாரும் எப்படி நிப்பாட்டுறாரு? டவுனுங்கிறதுனால அப்படி நினைக்கிறேன். இதே வில்லேஜ் சாரி கொஞ்சம் ஏரியானா கிட்டத்தட்ட தான் நைட்டியை பிடிச்சிருவாங்க. இத்தனை மீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் போணுச்சுன்னா ஒரு வண்டி அளவு நமக்கு கேப் வரும். 16 ஸ்பீடு கிலோமீட்டரில் போணுச்சுன்னா ஒரு வண்டி வந்து சுடுற அளவு. சாமி ரோடு அடுத்த இதில் தான் போய் சுற்றுருங்க. அப்போ பக்கத்தில் ஒரு லெஃப்டில் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நீ நிப்பாட்டி போடுறதுல நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்டு இது எம்ஆர்டி. ஏன் போகக்கூடாதா? போகக்கூடாது. அந்த நோ என்ட்ரி போட்டு பார்த்துருங்க. ரைட்டு போட்டு அப்படி கட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கணும். சந்தனங்கரைச்சி பூசணும் எனக்கு இந்த கோடு போட்டுருப்பாருங்க. அது
போட்டுருக்கலாம் அப்புறம் என்ன. அப்போ அந்த போர்டு அதுக்கும் போட்டுருக்கோம். பொறுமை காத்தா பூமி ஆழ்வார் மாதிரி பொறுமையாக இருப்பான். ஏதாவது வேலை அமைய என்ன சொல்லிய. என்ன வண்டி அது இப்படி இருக்கு தரையா 4 பேர் 2 பேருக்கு போக முடியும் இருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ தமிழர் இருந்துருமே இந்த ஹெல்ப் பண்ணுற மனசுலகம் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண தோணுது. ஆமாம் வேலைக்கு அப்படி கிடையாது அருண். அப்படி நீங்கள் தப்பாக இடப்படாது. எப்போ உங்களுக்கு ஒரு அருண் நீங்கள் திரும்ப இங்கிட்டு போறிய இங்கே தான் போகணும். பேக்கில் இருக்கோ அவள் அப்படி அந்த ரோடு போய் போகணுமா? அந்த ரோடு நீங்கள் என்ன கொஞ்ச நாளைக்கு சர்வே பண்ணுவது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோன் கால் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபோன் பிஸியாக இருக்குது. நீங்கள் தானே ரவுண்ட் அடிக்க சொன்னீங்க. அதுக்கு தானே ரவுண்ட் அடிக்க. இப்படியா துமுக்குன்னு ரவுண்டே எனக்கு வேண்டாம். திரும்ப இந்த ரோட்டில் போகலாம். ஆமாம் அடுத்த ரோடு அடுத்து கட்டிங்கன்னு இந்த மாதிரி கோடு போட்டுருக்குல்ல சேவ் கலரில் போட்டு இப்படி 90 மாதிரி பூசிருக்குல்ல அப்படி போட்டால். ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டிருங்க. எல்லா இதுலேயும் போட்டுருக்காது. இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சைன் போட்டிருங்க. அந்த மாதிரி சைன் போர்டு இருந்தால் போகக்கூடாது. போகிறதப்போ இந்த இந்த அந்த இடத்துல இருக்காது பாருங்க. அதில் நம்ம போய்க்கலாம்ல. இந்த ரோட்லேயும் போட்டிருப்பாங்க. அப்படி ரோட்டில் எப்படி போகலாம்? இந்த போட்டிருந்தாங்க அந்த வீட்டில். ரோட்லனா எப்படி? இந்த ஒயிட் கலர் இதில் அந்த போர்டில் போட்டிருக்கல கீழே அந்த போட்டிருக்கா அம்புக்குறி போட்டு. போட்டுருச்சு அங்கே. இந்த வெள்ளைக்கோடு போட்டிருக்கா. இந்த வெள்ளைக்கோடு போட்டிருந்தா என்ன பார்க் பண்ணிக்கலாமே. பார்க் பண்ணலாம்னா அப்படியும் பார்க் பண்ணக்கூடாது. இல்ல அந்த வெள்ளைக்கோடு அம்புக்குறி போட்டு ரைட் சைடு திரும்பி இருந்தா அந்த ரோட்ல போலாம்ல. ரைட்ல போகணும். அதானங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கனவுன்ட்டே ஓடு. நீ கனவுன்ட்டே ஓட்டுங்க. இல்ல நான் வந்து நோய் மக்களே இந்த ஊரை 10 ரவுண்ட் அடிச்சாரு சந்தை இங்கிட்டு இங்கிட்டுன்னு. எல்லாம் பிரேட் கம்பெனி. ஊர்ல ஒரு பயம் இல்லை. ஆனா கடை மட்டும் பக்கத்துல இடம் விடாம உட்காந்துருக்கு. இந்த விஜய் கடை வந்துருக்கு மறுபடியும். விஜய் கடை நடிகர் நம்ம இது நடிகர்களா என்ன இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொம்பளை வந்து பார்த்துக்க. பொம்பளை வந்து பார்த்துன்னா நீ இந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். போச்சு பாட்டு ஓடுது. அதாவது நான் எங்க நிக்கிறேன்னா போலீஸ் ஸ்டேஷன். நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. அப்ப இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஹோட்டல மட்டும் சொல்லுங்க. நான் வந்துடுறேன். வீரமாலயம் கோயிலுக்கு நேரா உள்ள நிக்கிறேன் நான். வேற ஒண்ணும் எங்கேயும் இல்ல. அப்பா இல்ல நான் என்னன்னா இங்க பக்கத்துல தான் பண்ணிக்கிறேன். உங்க பக்கத்துல வீரமாலயம்மனுக்கு வாசல் இருக்குல்ல. நம்ம அந்த பணம் கட்டுவோம்ல அவரு. சரி வாங்க.
ஓகேப்பா ஓகேப்பா நீங்க சாப்பிட்டுருங்க இல்ல நான் சாப்பிடலப்பா, நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா? சரி சரி ஓகேப்பா, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் வர்றேன். புல்லும் போட்டிருக்கு. இந்த இருக்கடா முன்னாடி அதெல்லாம் பார்க்க இது ரிசர்வ். தூக்காதா? அப்படியாவது இருந்துச்சு. இல்ல அருண், இப்படித்தான் இருந்துச்சு. இங்க ஆக்சுவலா இங்க இது கிடையாது.